இது வரைக்கும் எதையோ திருடினாங்க, எதுக்கோ கிரெடிட் எடுத்துக்கினாங்க. ஆனா பாருங்க, முதல் முறையாக மழையோட பெருமையை திருடி கிரெடிட் எடுத்த கும்பலை பார்த்துருக்கோமா? இப்பதான் பாருங்க முதல் முறையாக பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர் கண்டிப்பா சொல்லிடுறோம். இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள், சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றது டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். அப்புறம் யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஆமா, எதுக்காக சிரிச்சோம்? இது போடா ஆண்டவனே நம்ம பக்கம், அந்த டைலாக் சொல்றதுக்காக சிரிச்சோம். ஆண்டவனே நம்ம பக்கம். இந்த இடத்துல நீங்க எல்லாம் எப்படின்னு கேட்கணும். எது கேட்க மாட்டீங்களா? சரி, கேட்காதீங்க, நாங்களே சொல்லிடுறோம். எப்படி தெரியுங்களா? ஆண்டவனே நம்ம பக்கம் சொல்றோன்ட்டு. அங்க பாருங்க சார், அங்க பாருங்க சார், என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணின்னு ஸ்டாலின் அவர்கள். DK சிவகுமார் அவர்களுக்கு போன் போட்டு காவிரி நீரை திறக்க வேணாம் சொல்றீங்க. தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் திமுக DK சிவகுமாரோட கூட்டு வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்காக காவிரி நீரை திறக்க வேண்டாம்னு போன் போட்டு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். இந்த இடத்துல வேமா சூசோ இல்லாம ஏன்பா இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டோம். கண்டிப்பா கேட்க கூடாது. ஏன்னா பொறுப்புள்ள பதவியில இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களை பார்த்து கேட்க முடியாது. ஆனாலும் பாருங்க, இந்த மாதிரி பேசும்போது அவருக்கும் சிரிப்பு வரல. பேசுற அவருக்கும், நம்ம CTR சாருக்கும் சிரிப்பு வரல. அவர் பேசுறத கேட்கறாங்க பாத்தீங்களா பிரஸ்ல ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க யாருக்கும் சிரிப்பு வரல. கிச்சி கிச்சி மூட்டும் போது வருகின்ற சிரிப்பையும் தாண்டி, அதையும் தாண்டி அவ்வளவு பெரிய சிரிப்பான விஷயத்த அசால்ட்டா சிரிக்காம போற போக்குல அடிச்சு விட்டு போறாரு. இது கூட எதுக்காக இந்த உண்மையை உடைக்கிறாருன்னா, ஸ்டாலின் குடும்பத்தின் மீது DK சிவகுமாருக்கு அளவு கடந்த பற்று, பாசம் இருக்குது. காங்கிரஸ் கட்சி தானே DK சிவகுமார். காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியோட மேலிடம் சொல்வதை காட்டிலும் DK சிவகுமார் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் குடும்பம் சொல் பேச்சு தான் கேட்பார். இல்ல, அவர் காங்கிரஸ் சொல்ற தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றதை தான் கேட்கிற நிலைமை இருக்கார். இவர்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு உட்புறம், அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்குது. அவர் அங்கே காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில DK சிவகுமார் இல்லை. ஸ்டாலின் சொன்னா கேட்பார், இந்த குடும்பம் சொன்னா கேட்பார். இவர் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல உறவு இருக்குது. என்னங்க இருக்கிறது ஒரு கட்சி, ஆனா விசுவாசம் காட்டுறது இன்னொரு கட்சி. ஆமாங்க, கூட்டு சதி. அதாவது பாருங்க, இந்த குதிரை பேர வழக்குல நிறைய பணம்லாம் பிடிபட்டது இல்லைங்களா? அந்த பணம்லாம் எங்க பிடிபட்டது? பெங்களூர்ல பிடிபட்டது. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றோம். அதாவது எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பணம் பிடிபட்டது. எங்கிருந்து பிடிபட்டது? பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்லேருந்து தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எப்படி திமுக தலைமை, திமுகவினர் வந்து பெங்களூர்லேருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெங்களூருக்கு திமுக வந்து அவ்வளோ சேஃப் எவனாக இருக்கா? இல்லை பெங்களூர்லேருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா? இதுலேருந்தே வந்து நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. நேற்று தெரியுது. ஏன்னா பெங்களூர்லேருந்து இந்த எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்தில் அந்த வழக்கு விசாரணையில் பெங்களூர்லேருந்து பெரும்பாலான பணங்கள் பிடிப்பட்டது. அங்கேருந்தால் பெரும்பாலான பணங்கள் அங்கே இருந்தால் தான் அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இதுலேருந்தே அப்போருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போ வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் DK சிவகுமாரிடம் இருக்கிறது. உன்னை நினைத்து படத்துல ஒரு காமெடி வரும் இல்லைங்களா, அவனை யாராவது பாத்தீங்களா? அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு நியூஸ், ஒரு பிட்டு செய்தியை எங்கேயாவது படிச்சிருக்குமா? தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட குதிரை பேர வழக்குல கத்தையாக பெங்களூர்ல பணம் பிடிப்பட்டதுன்னு எங்கேயாவது நியூஸை பார்த்துருக்குமா, படிச்சிருக்குமா? டிவிக்கு கட்சியும் சரி, ஆட்சியும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, எல்லாருமே கற்பனை உலகில் மிதந்து கொண்டு தினந்தோறும் வாய்க்கு வந்ததை ஏதாவது ஒன்று அச்சு விட்டு போயினே இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக முதன்மையான இடத்தில் இருந்தவர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆதவ் சார். இப்போதைக்கு பாருங்க, அவர் உளறலுக்கு லீவ் விட்டுருக்காரு. அந்த இடத்தை இப்ப பாருங்க CTR சார் பிடிச்சிருக்காரு. தினம்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை உழைட்டே இருக்காரு. அப்படி உளரும் போது மானே தேனே பொன்மானேன்னு போட்டுக்கணும்னு சொல்ற மாதிரி திமுக TVK கட்சி ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. இந்த 3 மாசத்துல TVK கட்சி செய்த மிகப்பெரிய சாதனை எதுவென்றால் 24 மணி நேரத்துல 2,40,000 தடவை டெய்லி பாருங்க திமுக என்கின்ற கட்சி பேரை சொன்னதுதான் மிகப்பெரிய சாதனையாக இருக்கு. ஏங்க 2,40,000 தடவை, 2,40,00,000 தடவை சொல்லுவோம் ஒரு நாளைக்கு திமுகன்ற பேரை. என்ன பாருங்க, அவ்வளவு சதி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது தமிழ்நாட்டில் முதல்வர் அப்போ ஜெயலலிதா அவர்கள், அவங்களுக்கு பேர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கர்நாடகாவிற்கு அழுத்தம் கொடுத்தார், தண்ணி தமிழகத்துக்கு திறந்துவிடக் கூடாது என்று. அன்றைக்கு கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது செய்த வேலையை இன்றைக்கு ஸ்டாலின் செய்கின்றார். இவர்கள் இருவரும் வந்து இதே மாதிரி தான் வந்து கருணாநிதி காலத்திலே அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் வந்து விடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்போயும் செய்கிறது.
தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி நீரை நீங்க திறந்து விட்டுட்டீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பெயர் வந்து விடும், வரக்கூடாதுன்னு சொல்லி கர்நாடகா மாநிலத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறாரு. இந்த வேலையை நிறுத்த வேண்டும்னு எப்படிங்க இந்த விஷயத்தை அசால்ட்டா போற போக்குல சிரிக்காம சொல்றாரு. சரி, சிரிக்காம சொல்றது கூட ஒரு ஓரமாகட்டும். டி.கே. சிவகுமார் அவர்கள் எந்த கட்சிங்க? திமுக கட்சி சேர்ந்தவரா, பிஸ்கேஜேபி கட்சி சேர்ந்தவரா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்? காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகா மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது என்கின்ற ஞாபகமாகுது. டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது இருக்கா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கிறது யாருங்க? டிவிகே கட்சி தான் இருக்கிறாங்க. கேபினெட் அமைச்சர்களாக இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க டிவிகே ஆட்சிக்குள்ள. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே கூட்டையில் ஒரு மட்ட கணக்காக இருக்கும்போது ஒரே ஒரு போன் போட்டு, எப்பா தண்ணியை தந்து விடுங்கப்பா, என்னப்பா இது? தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற கட்சியோடு நம்ம தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், அமைச்சர்களாக வேற இருக்கிறாங்க கேபினெட்ல. கர்நாடகா மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு போன் போட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன உடனே தண்ணீர் திறந்து விட மாட்டாங்களான்னு கடந்த 2 நாட்களாக கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டு இருக்கிறத மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் பாருங்க, டக்குன்னு காங்கிரஸ் மேலிடம் சொன்னால் கூட டி.கே. சிவகுமார் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. திமுக குடும்பம் பேச்சை மட்டும்தான் அவர் கேட்பாரு. திமுக குடும்பம் சொல்படிதான் நடப்பாரு. திமுக குடும்பத்தின் மீது டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு அலாதி பிரியம், அலாதி பற்று. ராகுல் காந்தி அவர்கள் சொல் பேச்ச கூட கேட்க மாட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் சொன்னாதான் கேட்பார்னு. இப்ப ராகுல் காந்தி அவர்களை இன்சல்ட் பண்றது யாருங்க? திமுக கட்சியா? டிவிகே கட்சி தாங்க. காங்கிரஸ் கூட்டணியோடு ஆட்சியில தமிழ்நாட்டில் இருப்பது டிவிகே. அந்த காங்கிரஸ் தான் பாருங்க கர்நாடகா மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அனைவர் பேச்சை காட்டிலும் ஆட்சி அதிகாரத்திலேயே இல்லாத ஸ்டாலின் அவர்கள் பேச்சை தான் இப்போ கேட்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ உங்க யாருக்குமே இல்லாத செல்வாக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்குதுன்ட்டு நம்மள சொல்றோம். சிடிஆர் சார் தான் உண்மையை சொல்றாரு. ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இன்னைக்கும் பாருங்க டிவிகே கட்சி எதிர்கட்சியை போலவும், திமுக தான் பாருங்க ஆட்சியில் இருப்பதை போலவும், ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக இருப்பதை போலவும் எப்ப பார்த்தாலும் திமுக கட்சியை எதிர்நோக்கி கேள்வி கேட்கறாங்களே. ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டை போடுறாங்க. ஆமா, நாங்க அப்படிதான் கேள்வி கேட்போம். நீங்க தொடர்ந்து சரியே பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்க என்ன கேள்வி கேட்காம வேடிக்கை பார்த்துக்கணுமா? இப்ப கூட பாருங்க, காவி நீரை திறந்து விட கூடாதுன்ட்டு என்னென்ன சதி பண்ணீங்க, எவ்வளவு சூழ்ச்சி பண்ணீங்க. டி.கே. சிவகுமாருக்கு போன் போட்டு அழுத்தம் கொடுத்தீங்க இல்லைங்களா? விஜய்க்கு பேர் போய்விடக் கூடாது, உடனடியாக வருகின்ற காவி நீரை அமுக்குங்க, ஆஃப் பண்ணி வைங்க, காவி நீரை திறந்து விடாதீங்கன்னு எவ்வளவு சூழ்ச்சி பண்ணீங்க. சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து இந்த இடத்துலதான் சிரிப்பு வருது. போடா ஆண்டவனே நம்ம பக்கம். ஆமாங்க, ஏகமேவாதிதீகம். ஒரிஜினல் மியூசிக் எல்லாம் போட முடியாதுங்க, காப்பிரைட் பிரச்சனை வந்துடும். இப்ப கூட எதுக்காக இந்த மியூசிக் வருது? ஏன்னா இயற்கை இறங்கி வருகிறது தானாக. ஒட்டுமொத்தமா அனைத்து கடவுள்களும் தளபதிக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள். வாழ்க மகனே நீ வாழ்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட கூடாதுன்னு சொல்லி அழுத்தமா கொடுக்குறீங்க. டி.கே. சிவகுமாருக்கு போன் போட்டு தண்ணியை திறக்காதீங்கன்னு சதி வலையா பின்றீங்க. அந்த சதி அனைத்தையும் தூளாக்கிட்டோம் பாத்தீங்களா? இயற்கையோடு ஒன்றிணைந்து தமிழ்நாட்டுக்கு திறக்கப்படும் நீரின் அளவு 25,000 கன அடியாக அதிகரிப்பு. தமிழ்நாடே போதும்னு சொல்ற அளவுக்கு தண்ணி வேண்டாப்பா, நீங்க திறக்கிற தண்ணி அதிகமா வந்துருக்குதுப்பா, ஊருக்குள்ள வெள்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, கர்நாடகா மாநிலமே தண்ணி ஆஃப் பண்ணுங்கன்னு கர்நாடகா மாநிலத்துக்கிட்ட கெஞ்சணும். தண்ணியை தந்து விடுறதுக்கு கெஞ்சணும், இல்ல தண்ணியை மூடுறதுக்கு கெஞ்சணும். போதம்பா தண்ணி கேட்கிற அளவுக்கு தண்ணீர் பிச்சின்னு வருது பாத்தீங்களா காவிரி நீர்ல இருந்து. அதுக்கு தான் சொல்றது சூழ்ச்சி வலையெல்லாம் பின்னக்கூடாது. இப்ப பாருங்க, நல்ல எண்ணத்தில் இருக்கும் நல்லவர்கள் ஆட்சி புரியும் போது எப்படிங்க, இந்த இடத்துல மிக முக்கியமாக பின்பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அந்த வார்த்தை, நல்ல எண்ணத்தோடு நல்லவர்கள் ஆட்சி பண்ற இடத்துல எல்லாமே பாருங்க நல்லதா அமையும். கடவுளே பாருங்க, இயற்கையே பாருங்க எங்க தளபதிக்கு பக்கபலமா இருக்கிறாங்கன்ட்டு இப்பவே பாருங்க அந்த தண்ணீர் திறந்து விடப்படும் ஸ்லைடு வந்ததோ இல்லையோ, வந்த அடுத்த நொடியே இன்ஃபுளுசர்ஸ் இறங்கிட்டாங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல சிடிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஸ்கிரிப்டோட காப்பி எல்லா இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்த மாதிரியே, என்ன சார் சூழ்ச்சி பண்ணி பாத்தீங்களா, தண்ணி எல்லாம் திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி, கேட்ட அளவை விட அதிகமா தண்ணி வந்துட்டு இருக்கு பாத்தீங்களான்னு ஒரே ஸ்கிரிப்ட். எல்லா இன்ஃபுளுசர்ஸும் பாருங்க டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க ஒரே மாதிரி பேசுறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஸ்கிரிப்ட். திமுக சூழ்ச்சி பஞ்சி, ஸ்டாலின் அவர்கள் போன் போட்டு சொன்னாரு. இப்ப பாருங்க, திறந்து விடக்கூடிய அளவை காட்டிலும் அதிகமாக தண்ணீர் வருதுன்ட்டு எப்படிங்க கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம சிடிஆருக்கு கொடுத்தா அதே ஸ்கிரிப்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டுமா, இயற்கையே எங்க அண்ணன் பக்கம், தளபதி பக்கம், விஜய் அவர்கள் பக்கம்னு ஒரு பக்கம் டெய்லி அடி வாங்கிக்கிறாங்க. செம்ம அடி வச்சுக்கிறாரு கடவுள். ஐயோ இப்ப என்ன பண்ணுவீங்க சார்? உங்களோட பாலிடிக்ஸ்ல எங்க சிஎம் டாப் ரேட்டிங்க்கு போவார் சார். பண்ணுங்க சார். ஆனா இந்த இயற்கைக்கு அதெல்லாம் தெரியுமா? அதான் சிஎம் சார், நீங்க என்ன தேடி வராதீங்க, நானே உங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்.
இதை வச்சு நிறைய பேர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க. எவன் என்ன சொன்னாலும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு ஆட்சி. இது கடவுள் கொடுத்த ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். அவரு பக்கம் கடவுள் இருக்காரு. கண்டிப்பா நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாருன்னு சொல்லுவாரு இல்லையா. இன்னொரு பக்கம் கடவுளை வைத்து கிராபிக்ஸ் எல்லாம் பண்ற போட்டோ. 3 மதத்தைச் சேர்ந்த கடவுள்கள் அனைவரும் பாருங்க விஜய் அவர்கள் தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்வதை போல போட்டோஷாப் இருக்கு. நல்ல எண்ணத்தில் ஆட்சி பண்ற நல்லவர்களுக்காக அனைத்து கடவுள்களும் ஒரே சமயத்தில் இறங்கி வந்து இயற்கையின் வாயிலாக கொடையை வாரி வாரி வழங்குவார்கள் சொல்றாங்க இல்லைங்களா? அப்படிங்களா சார்? இந்த இடத்துல நல்ல எண்ணம், நல்லவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனாலதான் எல்லாம் நல்லது நடக்குதுன்றத பின்வாங்க மாட்டீங்களே. அந்த வார்த்தையில அப்படியே நிப்பீங்க இல்லைங்களா? கொஞ்சம் அந்த ஸ்லைடை காட்டுங்க சார். 2025ஆம் ஆண்டில் நடந்த சம்பவம் இது. எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார், காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது யார்? காங்கிரஸ் கட்சி. ஒரே ஒரு போன் போட்டு சொன்னா தண்ணியை தந்து விட மாட்டாங்களா? ஐயோ, கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்த சமயத்தில் கேள்வி கேட்டார் இதே மாதிரி. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீரை கர்நாடக மாநிலம் திறந்து விட மாட்டாங்களே, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்களே, காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரான்ட்டு. அவர் பேச மாட்டாரான்னு கேட்ட சமயத்தில் காவிரி நீர் கிடைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் திமுக கட்சி எடுத்துக்கொண்டிருந்தது ஆட்சியில் இருந்த சமயத்தில். அப்பவே அவர் பேச மாட்டாரான்னு கேட்டாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. இன்னைக்கு பாருங்க, உண்மையிலேயே எதை கேட்டாலும் ஒன்னும் பிரஸ் மீட்ல இருந்து எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அதையும் மீறி கேள்வி கேட்டா சிரிச்சினே இருப்பாங்க. ஏங்க சிரிச்சினே இருக்கீங்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்டா கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுவாங்க. இன்னைக்கு சொல்றாங்க இல்லைங்களா, பெருமை பேசுறாங்க இல்லைங்களா, இன்ஃபுளுசர்ஸை வச்சு எல்லாம் பில்டப் பண்றாங்க இல்லைங்களா, போடா ஆண்டவனே நம்ம பக்கம்னு. 2025 இதே மாதிரிதான் பாருங்க, ஆண்டவன் தமிழ்நாட்டு பக்கம் இருந்தாரு. கர்நாடக மாநிலம் இன்றைக்கு தண்ணியை திறந்து விட்டாங்கன்னு சொல்லி இயற்கை நம்ம பக்கம் இருக்காங்க, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. மழை பாருங்க காவிரி நீர் பிடிப்பில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. மழை அதிகமாக வருகின்ற காரணத்தினால் நீரின் அளவு பாருங்க டேம்ல உயர்கிறது. மழை அளவுக்கு அதிகமாக கர்நாடகா மாநிலத்தில் வருகின்ற காரணத்தினால் தான் கபினி அணை முழு கொள்ளளவை எட்டுகின்ற நிலையில் வேற வழியே இல்லாம தண்ணியை தந்து விடுறாங்க. அணையோட முழு கொள்ளளவை எட்டும் நிலை வந்ததை அடுத்துதான் பாருங்க அங்க தண்ணியை நமக்காக திறந்து விடல, எக்ஸ்ட்ரா இருக்கிற உபரி நீரை வெளியேற்றுறாங்க. வெளியேற்றும் அந்த நீர் தான் பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்தடைகிறது. ஸ்டாலின் டி.கே. சிவகுமாருக்கு போன் போட்டு தண்ணியை தந்து விட வேண்டாம்னு சொன்னா எங்க தளபதி ஆண்டவருக்கே போன் போட்டு இயற்கைக்கு கண்ணை சிமிட்டி தண்ணியை தந்து விடுற மாதிரி பண்ணிட்டாருன்னு பெருமை பேசுறாங்க இல்லைங்களா. இதே மாதிரி 2025 தண்ணி வரலன்னு கேட்டு இருந்தாங்க. கேட்ட தண்ணி அளவை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் வந்தது. 2025ஆம் ஆண்டில் இதே மாதிரிதான் பாருங்க, கர்நாடக மாநிலத்தில் மழை அதிகமாக பெய்த காரணத்தினால் கேட்ட அளவு நீரை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக நீரை திறந்து விட்டாங்க. இன்றைக்கு நல்ல எண்ணம் கொண்ட நல்லவர்கள் ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால் தான் இயற்கையே துணை நிற்கிறது. கடவுளே ஒட்டுமொத்தமா தளபதி பக்கம் நிக்கிறாங்கன்னு சொன்னா அன்றைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வரும்போது இயற்கை யார் பக்கம் நின்னாங்க? எந்த நல்ல எண்ணம் கொண்ட நல்லவர் ஆட்சி பக்கத்துல கடவுள் இறங்கி வந்து அருள் புரிஞ்சாங்கன்னு அதையும் சொல்லணும் இல்லைங்களா. இன்றைக்கு நல்லவர் ஆட்சியில் இருக்கும்போது இயற்கையே அவர் பக்கத்துல இருக்குன்னு சொன்னா அன்றைக்கும் பாருங்க, இயற்கை பக்கத்துல இருக்கும்போது அன்றைக்கும் நல்லவர் நல்ல எண்ணத்தோடு இருந்தவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க என்பதுதானே பொருள். கம்பி கட்டுற கதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இவங்க கட்டு என்ன கட்டுக்கட்டான கட்டுக்கதைகள் நம்மளுக்கே தெரியல. என்ன கட்டுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு கட்டுக்கட்டான கட்டுக்கதைகளை தினந்தோறும் கட்டி விடுறாங்க. இப்ப பாருங்க, அந்த வரிசையில இயற்கைக்கு போன் போட்டு எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, ஆண்டவருக்கே ட்ரங்க் கால் கொடுத்துட்டாரு, டெலகிராம் பண்ணிட்டாருன்னு என்ன பில்டப். இன்னைக்கு இவங்க பில்டப் பண்ற மாதிரிலாம் அன்றைக்கு யாரும் பில்டப் எல்லாம் பண்ணலீங்க. கேட்ட நீரின் அளவை காட்டிலும் கர்நாடக மாநிலத்தில் அளவுக்கு அதிகமாக மழை வந்த காரணத்தினால் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை அதிகமாக திறந்து விட்டாங்க இல்லைங்களா. திமுக ஆட்சியில் இருந்த சமயத்துல அன்னைக்கு இந்த மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணலையேங்க. ஆண்டவர் இறங்கி வந்த மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் பெருமை தேடலீங்களேங்க. இன்னைக்கு ஏன் பெருமை தேடுறாங்க? எல்லாத்துக்கும் கிரெடிட். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்த திட்டத்தோட கிரெடிட் தான் பாருங்க திருடுறாங்கன்னு பார்த்தா மழையோட கிரெடிட்டை கூட எடுத்துக்கிறாங்க. மழையோட கிரெடிட்டை இவங்க திருடி நல்லவங்க ஆட்சியில் இருக்கிறாங்கப்பா, அதனாலதான் எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொன்னா இங்க தானே மழை வரணும், தமிழ்நாடு தானே மழை அதிகமா வரணும். முக்கியமா பாருங்க, ஜூன் மாசத்துல வர வேண்டிய தண்ணி வரல, விவசாயத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக வர வேண்டிய அந்த நாள்ல தண்ணி வரல. எக்ஸ்ட்ரா இருக்கின்ற உபரி நீரை வேற வழியே இல்லாம பாருங்க வெளியேற்றுறாங்க. வெளியேற்றும் அந்த நீர் தான் பாருங்க கர்நாடக மாநிலத்திலிருந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கே இவ்வளவு பெருமை பேசுறாங்க. இந்த பெருமை இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, நல்லவர்கள் ஆட்சியில் இருக்கிற காரணம் தான் இது எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. இந்த பக்கம் பாருங்க தற்குறிமலை அவர் பாருங்க இன்னொரு பக்கம் அவர் ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாரு. வி த லீடர் என்கின்ற பெயரில் ஒரு கட்சியா அமைப்பா கட்சியான அவருக்கே தெரியல, ஆரம்பிச்சா அவருக்கே தெரியலன்னு சொல்லும்போது நமக்கு எப்படி தெரியும்?
இருந்துட்டு போட்டோம், ஏதோ ஒரு அமைப்பா இருந்துட்டு போட்டோம். அந்த வீத லீடர் என்கின்ற பெயரில் ஒரு கூட்டத்தை போட்டு நல்ல நல்ல காரியம்லாம் செய்யறாங்களாம். அப்படி நல்ல நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கும் போது நல்லவர்கள் அனைவருக்கும் இயற்கை துணையாகத்தானே இருக்கும். வர்ண பகவானே பாருங்க நேரடியாக இறங்கி வந்து மழையை கொடுத்துட்டாருன்னு அவர் ஒரு பக்கம் கிரெடிட். ஒரு நல்ல காரியம் எப்பொழுதுமே செய்து முடித்த பின்பு வருண பகவானுடைய ஆசீர்வாதம் வருவது சகஜம்தான். இன்னைக்கு நல்ல உள்ளங்கள் இத்தனை பேர் ஒரே இடத்துல, வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்கள் எல்லாம் ஒரே இடத்துல காலையிலிருந்து எதையும் எதிர்பார்க்காம இந்த பீச்சை எல்லாம் சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு ஒரு சுத்தமான அற்புதமான இடத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் நல்ல விஷயத்தை செய்து முடித்த பிறகு இந்த இடத்துலயும் பழைய டயலாக் தான். சம்பந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டியில ஓடனா மட்ட கணக்குன்னு சொல்லி புழுகு முட்டை நம்பர் 1, புழுகு முட்டை நம்பர் 2, 2 பேரை சேர்ந்து ஒரே டயலாக் அடிக்கிறாங்க. வர்ண பகவான் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, இயற்கை நம்ம பக்கம் இருக்கிறாங்க, கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே சமயத்துல 2 நல்லவர்கள் இருக்கும்போது எந்த நல்லவர் பக்கத்துல கடவுள் இருக்கிறார்னு கடவுள் சொன்னாதான் தெரியும் யார் பக்கத்துல இருக்கிறார்னு. இல்ல இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போன் போட்டு நீங்க யார் பக்கம் கேட்டு சொல்லி நமக்கு சொன்னாதான் தெரியும். அந்த உண்மையா சொல்லுவாங்களா? இருந்துட்டு போட்டோம், யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு இருந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல இந்த கடவுள், அப்புறம் பாருங்க இந்த பணம், பெங்களூர்ல பணம் பிடிப்பட்டது, கூட்டு இருக்கு கர்நாடகா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ இந்த வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள இருக்கிறவரு தாவேகா அமைச்சர் வினோத் அவர்கள். அவரு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வராது. பூஜை தானப்பா, பண்ணிட்டு போட்டுமே, என்னப்பா இப்போ அது ஒரு பெரிய குற்றமா? பூஜை தானே பண்ணாரு, பூஜை தாங்க பண்ணாரு. இப்போ வேளாண் பட்ஜெட் வருகின்ற 6ஆம் தேதி அன்று சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ண போறாங்க. சட்டமன்றத்தில் ஒரு பட்ஜெட் பேப்பரை தாக்கல் செய்வதற்கு முன்பாக, அதாவது பாருங்க, யார் வீட்டுக்கு கூட கொண்டு போக கூடாது என்பது சட்டம். தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் பேப்பர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக யார் வீட்டிற்கு கூட கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம், விதி, மரபு இருக்கும் நிலையில் அமைச்சர் வினோத் அவர்கள் பாருங்க, வேளாண் பட்ஜெட் பேப்பரை கொண்டு போயிட்டு கோவில்ல சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்றாரு. என்னங்க இது? பூஜை தானே பண்ணாரு. விதி, மரபு, சட்டம் இதெல்லாம் மீறினது இருக்கட்டும், மீறிட்டாருன்னு வச்சுப்போம். ஆனா பூஜை தானே பண்ணாரு. இதுல என்ன இருக்கு? பூஜை தான் பண்ணாரு. ஆனா பாருங்க, அந்த பூஜை எங்க போய் பண்றாருங்க? திருப்பதியில போய் பூஜை பண்றாரு, ஆந்திராவில் போய் பூஜை பண்றாரு. ஏன் தமிழ்நாட்டில் கோவிலே இல்லைங்களா? இல்ல கோவிலுக்குள்ள கடவுளே இல்லைங்களா? இல்ல இருக்கிற கடவுளுக்கு பவரே இல்லைங்களா? 40,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் போது, அந்த 40,000க்கும் மேற்பட்ட கோவிலுக்குள்ள இருக்கிற கடவுள்கள் எண்ணிலடங்காமல் எக்கச்சக்கமாக இருக்கும் போது, இவை அனைத்தையும் விட்டுவிட்டு எதற்காக தமிழ்நாட்டோட பட்ஜெட் பேப்பரை கொண்டு போயிட்டு ஆந்திரா திருப்பதி கோவில்ல வச்சு பூஜை பண்ணணுங்க? என்ன உள்குத்து இருக்கு, என்ன மர்மம் இருக்கு? நாங்க சொல்லுங்க, சிடிஆர் சார் தான் சொன்னாரு, சிடிஆர் சார் தான் கேட்டாரு. அதாவது பாருங்க, தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட தாவேகா ஆட்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட குதிரை பேரம் சம்பந்தப்பட்ட பணம் கர்நாடகா மாநிலத்தில் பிடிபட்டது. பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்ல இருந்து தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எப்படி திமுக தலைமை, திமுகவினர் வந்து பெங்களூர்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பெங்களூருக்கு திமுக வந்து அவ்வளவு சேஃப் கவனா இருக்கா? இல்ல பெங்களூர்ல இருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவா இருக்கா? இதுல இருந்தே வந்து நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. அப்போ திமுக இங்க நடத்திய குதிரை பேரத்தோட பணம் கர்நாடகா மாநிலத்தில் பிடிபட்டதுன்னு சொன்னா, திமுகவுக்கும் கர்நாடகா மாநிலத்துக்கும் இடையே இருக்கிற அந்த நெருங்கிய தொடர்பு, அதே தொடர்பு மாதிரி தான் பாருங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு சொந்தமான வேளாண் பட்ஜெட்டை தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக எதற்காக ஆந்திராவுக்கு கொண்டு போனீங்க? ஆந்திராவுக்கும் நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட் பேப்பருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன டீலிங்கு, என்ன லிங்க், என்ன உள்குத்து, என்ன மர்மம்? முதலீடாக இருந்தாலும் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில முதலீடுகள் அனைத்தும் ஆந்திராவை நோக்கியே செல்கிறது. தமிழ்நாட்டுக்கு சொந்தமான வேளாண் பட்ஜெட் தமிழ்நாட்டோட சட்டமன்றத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ஆந்திராவை நோக்கி போகிறதே. திருப்பதி கோவிலில் வைத்து பூஜை செய்வதற்காக இந்த பட்ஜெட் பேப்பர் எடுத்து செல்லப்பட்டதா, அல்லது இந்த பட்ஜெட் பேப்பர் யாரோ ஆந்திராவில் உள்ள மிகப்பெரிய ஒரு கை, ஒரு சாரு கிட்ட இந்த பட்ஜெட் பேப்பரை காட்டுவதற்காக எடுத்து செல்லப்பட்டதான்ட்டு தமிழ்நாட்டில் கேட்டுக்கிறாங்க, சந்தேகத்தை எழுப்பிட்டு இருக்காங்க. எப்படிங்க நீங்க பட்ஜெட் பேப்பரை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக சம்பந்தம் இல்லாம மாநிலம் கொண்டு போவீங்க? யார் அந்த ஆந்திரா சார்? ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய முதலீடுகள் அனைத்தும் ஆந்திராவை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் சம்பந்தம் இல்லாம எதற்காக தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு சொந்தமான வேளாண் பட்ஜெட்டை ஆந்திரா கோயில்ல கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணணும்? இது முழுக்க விதிமீறல், மரபு மீறல், அதையும் தாண்டி சட்ட மீறல் இல்லைங்களா? எதுக்காகங்க தமிழ்நாட்டோட வேளாண் பட்ஜெட் பேப்பரை ஆந்திரா கோயில்ல வச்சு பூஜை பண்ணீங்கன்னு பிரஸ் மீட்ல கேட்டாங்க அமைச்சர் வினோத் அவர்கள் கிட்ட.
ஒண்ணு இந்த காரணத்துக்காக நான் வச்சு பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. அதை விட்டு விட்டு சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? திருப்பதி கோயில் போனது வந்து மரபு சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அன்னோட பிளேஸ் போனா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடும் அதெல்லாம் இருக்கு. அது மட்டும் என்ன கேள்வி கேட்டாங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவரு என்ன கேள்வி கேட்கிறாரு? சாப்பிட்டீங்களான்னு அக்கறையோட கேட்கிறாரா, இல்ல நக்கல் நையாண்டித்தனம் கிண்டல் பண்றாரா? சாப்பிட்றதுக்கு மட்டும்தாங்க நீங்க லாக்கி, சாப்பிட்டு தானே வந்தீங்க, சாப்பிட்டுட்டு போங்க, அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லாம சொல்றாரா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் கூட பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாம எதுக்கு பிரஸ் மீட்ல பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும்? என்ன அர்த்தம் தெரியுங்களா அதுக்கு? என்ன விதி மீறல், என்ன மரபு மீறல், என்ன எவ்வளவு பெரிய சட்ட மீறல் நாங்கள் செய்தாலும் எங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. யார் கேள்வி கேட்க போறாங்க? எங்களை ஓட்டு போடுறவங்க தான் கேள்வி கேட்கணும். எங்க பக்கம் தான் நிக்கிறாங்களே அவங்க எல்லாரும். நாங்க பண்றது என்ன ஏதுன்னு தெரியாம ஃபயர் விடுறதுக்கு ஒரு கூட்டம் எங்க பின்னாடியே சுத்தும் போது நாங்க என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணாலும் எங்களை எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப கூட பாருங்க, நியாயமா கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பட்ஜெட் பேப்பர் எதுக்காக ஆந்திரா மாநிலத்தில் திருப்பதி கோவிலில் வைத்து பூஜை செய்யப்பட்டது? உங்களுக்கும் ஆந்திராவுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்களை விட்டு அங்க போயிட்டு நீங்க வச்சு பூஜை பண்ணீங்க? மாநிலம் விட்டு மாநிலம் இந்த பேப்பர் எதற்காக பயணம் செய்தது? திமுகவிற்கும் கர்நாடகா மாநிலத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு, கேஷ் டிரான்சாக்ஷனா அதிகமா அங்கதான் பண்றாங்கன்னு சொல்லும் போது, அப்ப நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பட்ஜெட் பேப்பர் ஆந்திராவுக்கு கொண்டு போனீங்க? யாருக்கு இதுல கூட்டு இருக்கு, யாரோட தொடர்பு இருக்கு, யார் அந்த ஆந்திரா சார்னு கேட்பாங்க இல்லைங்களா? மற்றவங்களை பார்த்து நீங்க கேட்கும் போது கர்மா உங்களை திருப்பி அடிக்கும் போது உங்களை பார்த்து கேள்வி கேட்டுதான் ஆகணும், கண்டிப்பா கேட்கணும். ஆனா என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்லவே மாட்டோமே. மாறாக அங்க பாருங்க தளபதியை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வியெல்லாம் யாரும் பார்க்காதீங்க, அங்க பாருங்க 3 மதத்துக்கு சொந்தமான கடவுள்கள் அனைவரும் தளபதி தலையில கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ற அந்த காட்சியை பாருங்க சார் இப்ப புது கிராபிக்ஸ் காட்சி இறக்குவோம். இதே மாதிரி ஒரு சம்பவம், கேட்ட தண்ணீரின் அளவை காட்டிலும் அளவுக்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா மாநிலம் தண்ணீரை திறந்துவிட்ட சம்பவம் 2025ஆம் ஆண்டில் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்த சமயத்தில் நடந்தாலும் இப்போதுதான் பாருங்க முதல் முறையாக நடப்பதை போல. இதுக்கு முன்னாடி இதை போல நிறைய நடந்திருக்கு, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதை போன்ற சம்பவங்கள் எத்தனை முறை நடந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லா கிரெடிட்டும் எங்களுக்கு தான் வரணும்னு இந்த மழையை கூட திருடுறாங்க பாத்தீங்களா? அந்த பெருமை இந்த பெருமை எந்தெந்த பெருமையோ திருடி கிரெடிட் எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டுங்கிற மாதிரி இன்றைக்கு பாருங்க மழை இயற்கை கிரெடிட்டை கூட திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாருங்க நம்ம பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ யாராவது செய்து வைத்த பெருமையை கிரெடிட் எடுத்து பாக்கெட்ல போட்டு தானே ஆகணும். அதான் பண்ணுங்க, தப்பு கிடையாது, பேசுங்க பெருமை. ஆனா பெருமை பேசுவதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக டிவி கட்சிக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்குற வெறி பிடிச்ச கூட்டம் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கங்க. உரிமை நீருக்கும் உபரி நீருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போது வருவது உபரி நீர் தானே தவிர உரிமை நீர் கிடையாது. உரிமை நீர் நியாயமாக எப்போ வந்திருக்கணுங்க? 2 மாதத்திற்கு முன்பாகவே வந்திருக்க வேண்டும். ஸோ உரிமை நீருக்கும் உபரி நீருக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டு அப்புறமா கதருங்க, கிரெடிட்டை எடுத்து பாக்கெட்டை போட்டுக்கங்க, தப்பே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா பெருமை கிரெடிட் சம்பந்தமான விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம பதிவு. மீண்டும் நாளை காணொலி நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.